தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திரு ராஜகோபால் அவர்கள். நீங்க படிச்ச காலத்துல ஸ்கிரைப் சிஸ்டம் தானா சார்? மேல் கல்வியில எல்லாம் பூந்தமல்லியில எல்லாம் எப்படி சார்? 10th ஸ்கிரைப் தானா அப்பெல்லாம்? எப்ப 10th-க்கா? 10th பப்ளிக் எக்ஸாம் மட்டும் ஸ்கிரைபா இல்ல எந்த வகுப்புல இருந்து ஸ்கிரைப் இருந்தாங்க? இல்ல இதுக்கும் ஸ்கிரைப் வச்சிருந்தாங்களே. 9th-ல இருந்தே ஸ்கிரைப் அலவுடாச்சு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு காலத்துல ஓரல் வச்சாங்க. சரி. அதுக்கப்புறம் எழுத வச்சாங்க. எழுத வச்சே பசங்களுக்கு சரியா வரல அது. அதனால அதான் இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே. அத வந்து இப்ப நீ இந்த லிட்டில் ஃப்ளவர்ல போனீங்கன்னா பிரெயில எழுதினா தான் பாஸ் ஆவேம்பாங்க. அவங்க பிரெயில் தெரிஞ்சா தானே அட்மிஷனே கொடுப்பாங்கன்னு சொல்ல போனாங்க. அவங்க பிரெயிலுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கொடுக்கறது இல்ல. அதனால நம்ம பிரெயில் லிட்ரஸி நம்ம வந்து கட்டாயம் நம்ம அதை வந்து வளர்க்கணும். அப்ப அந்த காலத்துல இருந்து ஸ்கிரைப் சிஸ்டம் இருக்கு. நீங்க வேலைக்கு வந்த காலத்துல இருந்து பள்ளிகள்ல பிரெயில் எதுப்பா புரியல? ஸ்கிரைப் சிஸ்டம் ஸ்கிரைப் இருந்தது. நீங்க பிஏ படிச்சது எல்லாமே ஸ்கிரைப் சிஸ்டம் தான் படிச்சிருப்பீங்க. ஸ்கிரைப் சிஸ்டம் தான் பரிச்சை எழுதிருப்பீங்க இல்லையா? சொல்ல எழுதுறது. ஆமா, நான் சொல்ல எழுதி மற்றவங்க மற்றவங்க எழுதுவாங்க. அப்படிதான் பிஎட் எல்லாமே. ஓகே சார், ஓகே. என்னுடைய கல்வி எல்லாமே கேள்வி கல்வி தான். பிரெயில் கல்விங்கிறது நான் பிரெயில் புக்குங்கிறது பிஏ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கல்கட்டால அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல போய் கத்துட்டேன் மாதிரி பிரெயில் டீச்சர் ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி. அந்த டீச்சர் ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி பிரெயில் கத்து கொடுத்தாங்க அவங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் பிரெயில் நல்லா படிப்பேன். எனக்கு பிரெயில் எழுதுறது எனக்கு கொஞ்சம் இப்ப நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரெயில் படிப்பேன். இன்னைக்கு நான் படிச்சுதான் இருக்கேன் பிரெயில். எனக்கு வந்து ரைட்டிங் ஹேபிட்டோட ரீடிங் ஹேபிட் எனக்கு ஜாஸ்தி. என்ன நம்ம யாரு கூடயும் தொடர்பு கொள்றது இல்ல பிரெயில்ல. எல்லாம் இப்ப போன் வந்ததுனால எல்லாருடையும் போன்ல பேசிட்டு இருக்கோம். அதனால அந்த பிரெயில் டைஜஸ்ட், பிளைண்ட் வெல்ஃபேர் இந்த மாதிரி மேகசின்ஸ் எல்லாம் நான் வாங்கி படிப்பேன். அப்புறம் தியாகராஜன் சார் வந்து எனக்கு அருமையான ஒரு 2 புக்கு கொடுத்தாரு. இந்த காயத்ரி ஜபத்தை பத்தி ஒரு புக்கு கொடுத்தாரு. அது அவருக்கு டிஏபியில வந்துதான் அதை யாரோ குப்பையில தூக்கி போட்டாங்கண்ணா. அத சார் அது குப்பையில கிடக்கு சார், நீங்களாச்சும் உபயோகப்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு கொடுத்தாரு அவரு. தமிழ். அதாவது காயத்ரிய பத்தி நம்ம வந்து தியானம் பண்றது மெடிடேஷன் பாங்க. அத காயத்ரி த ஹையஸ்ட் மெடிடேஷன் ஒரு 2 வால்யூம் கொடுத்தாரு. அருமையான புக் அது. அருமையான புக் அது. உண்மையிலேயே அதான் சொல்றேனே. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் ரூம் ஒரு டாய்லெட் அங்க இருக்கு. பிரின்சிபல் ரூம் பின்னாடி. அங்க ஒரு வாட்டி அர்ஜென்ட்டா வருதுன்னு பிரின்சிபால்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் டாய்லெட்டுக்கு போனேன். அங்க ஒரு பிரெயில் புக் வந்து டீச்சிங் ஆஃப் பிரெயில்னு ஒரு புக் இருந்ததுங்க. டீச்சிங் ஆஃப் பிரெயில்னு ஒரு புக் இருந்ததுப்பா. சரி. என்ஏபியில இவர் அத்தலேக்கர்னு ஒருத்தர் இருக்காரு என்ஏபியில. அவர் எழுதின புக்கு பிரெயில எப்படி டீச் பண்ணணும் அப்படின்னு அந்த புக் எடுத்து வச்சுன்னு நான் பிரெயில் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரின்சிபால்ட்ட சொல்லிட்டேன், சார் இது குப்பையில கிடக்கு சார், கக்கூஸ்ல இருக்கு சார், உங்களுக்கு உபயோகப்படுமான்னு கேட்டேன். ராஜகோபால் நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட இருந்தா அதுக்கு உபயோகப்படும்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி அதாவது நம்ம என்ன சொல்ல போனா பிரின்சிபல் ரூம் கக்கூஸ்ல போனா நிறைய புஸ்தகம் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது வந்து பாரு, இந்த ஆகஸ்ட் 15 ஜனவரி 16 அதுல வந்து இந்த சாக்லேட் வந்து அதுல போட்டு கொடுத்துருவாங்க. அந்த புக்கை பிச்சு பேப்பரா பிச்சு அந்த பேப்பர்ல ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அவங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த பேப்பரை படிச்சு பார்ப்பேன். அந்த அவன் கொடுக்குற பேப்பரை நான் படிச்சு பார்ப்பேன். அதுல என்ன பிரெயில் எழுதிருக்குன்னு. சரி. அதுல எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா?
அதாவது சொல்றேனே, இதெல்லாம் சொன்னா நம்ம பொல்லாதவோம் கெட்டவோம். இதுக்கெல்லாம் நம்ம பசங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவன சாப்பாடு சரியில்லை, இது சரியில்லை, உப்பு சரியில்லை, புளி சரியில்லை, 4 இட்லி போட்ட 2 இட்லி போட்டு இதுதான் பாக்குறேனே தவிர எனக்கு படிப்பை கூட கேட்க மாட்டேங்கிறான் எவனும். எனக்கு அந்த வசதியை பண்ணி கொடு, எனக்கு ஒரு ரெக்கார்டிங் ரூம் பண்ணி கொடு, ரெக்கார்ட் பண்ணி கொடு, பாடத்தை ரெக்கார்ட் பண்ணி கொடு, படிப்பை கொடு. படிப்பை தவிர இன்னும் சில ஆக்டிவிட்டிஸ் மியூசிக்லாம் இருந்தது நம்ம ஸ்கூல்ல. நல்ல நல்ல மியூசிக் டீச்சர்லாம் பசங்களை பரீட்சைலாம் எழுத வச்சு படிக்கலாம் வச்சாங்க. காத்தால 8:30 to 9 அந்த டீச்சருக்கு கிளாஸ். அப்புறம் அந்த டீச்சருக்கு 1 மணி நேரம் நீங்க வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் வாங்குவாங்க. அந்த 8:30 to 9 வந்து அழகான மியூசிக் எல்லாம் கேட்கலாம், நம்ம சங்கீதம். பூந்தமல்லி ஸ்கூல்ல இப்படி இருந்ததுப்பா, சூப்பர். அதுவுமே ஸ்கவுட்ஸ் இருந்தது. கணேசன் சார் வந்து ஸ்கவுட் வாத்தியார்னு பேர் அவருக்கு. பிளைண்டுக்கு வந்து ஸ்கவுட்ஸ் கத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சுப்பிரமணியம் சார் அப்புறம் திருச்சிக்கு போயிட்டாரு. பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து பூந்தமல்லியில இருந்து திருச்சிக்கு போயிட்டாரு. அவர்லாம் வந்து ரெட் கிராஸ் வச்சிருந்தாரு. கேசிஎஸ் சொல்லுவாங்க, கே சுப்பிரமணியம். கேசிஎஸ் கரெக்டா சொன்னாங்க, கேசிஎஸ். அவர்தான் வந்து ரெட் கிராஸ் வாத்தியார் அவரு. கணேசன் வாத்தியார் வந்து ஸ்கவுட் வாத்தியாரு. மியூசிக் யார் இருந்தாங்க சார்? என்னப்பா பிடியா? இல்ல மியூசிக் இசை. மியூசிக் அப்ப நாகரத்னம் ஒரு டீச்சர் இருந்தாங்க அங்க. சரி. அவங்க சைட்டடு அருமையா நடத்துவாங்க. ரொம்ப ரொம்ப சின்சியரா இருந்தாங்க டீச்சர்லாம். சார் உங்களுக்கு திருமணம் எப்ப ஆச்சு சார்? 76 மே 10. 76 வேலை கிடைச்ச உடனே திருமணம் பண்ணிட்டீங்க? வேலை கிடைச்ச உடனே திருமணம் பண்ணிட்டேன். ஆமா. பெண் வந்து உங்க சொந்தமேவா இல்ல அயல்? இல்ல வெளி அவங்க சைட்டடு வெளியில. அவங்க வேலை பார்த்தாங்களா? இல்ல அவங்க வேலையை விட்டுட்டாங்க. அவங்க ஆக்சுவலா பாத சேவிக்கான்னு அந்த காலத்துல இந்த பால்வாடி ட்ரைனிங் படிச்சாங்க. சரி. அப்புறம் அந்த நான் எனக்கு வேலை பார்க்க வேண்டாம், என்ன பார்த்துட்டா போறேன்னு சொல்லிட்டேன். சரி. அதனால அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. எத்தனை குழந்தைங்க சார்? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. என்ன பண்றாங்க சார்? அவங்க வந்து ஆக்சுவலா இந்த ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. இந்த ஐயரம்மா தான் கச்சம் கட்டுவாங்க தெரியுமா? கச்சா வேஷ்டி சொல்லுவாங்க, பஞ்ச கச்சம்பாங்க. ஆமா. அந்த ஐயர்லாம் கீழ்பாய்ச்சி கட்டுவாங்க. அத அந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளுக்குலாம் அந்த புடவைய வந்து கீழ்பாய்ச்சி கட்டுறதுமாங்க, அத கச்சம் கட்டுறதுமாங்க. அத வந்து இவங்க என்ன பண்ண, அது கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அதுவும் வயசானவங்களுக்கு இந்த கையெல்லாம் பின்னாடி திருப்பி முன்னாடி திருப்பி அது நிறைய கோணங்கள்ல உடம்ப திருப்பி முடியாயிடும். அந்த புடவை கட்டுறதுக்குள்ளயும் பெரிய பாடா போயிடும். அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெடிமேடா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப அப்படியே பேண்ட் மாதிரி போட்டுலாம். அதாவது ஒரு 10-15 நிமிஷம் நீ கட்ட வேண்டியது. கட்ட வேண்டிய வேலை கட்ட தெரியாதவங்க நிறைய இருப்பாங்க. கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கை காலெல்லாம் ஒத்துழைக்காது. ஏன்னா வயசாரிச்சு அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துடும், ஆர்த்ரைட்டிஸ், அந்த முடக்கு வாதங்கள்லாம் வந்ததுனால கை காலெல்லாம் திருப்ப முடிய மாட்டேங்கிறது, உடம்பு இதாயிடுது. அப்ப அவங்களுடைய வசதிக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அவங்க அளவை கொடுத்துருங்க, உங்களுக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேண்ட் போட்டுக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன்னு பண்ணி கொடுங்க. அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனா கட்டம் கட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். சரி. அந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. சரி. ஆயத்த ஆடை தயாரிப்பாளர். தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பார்வையுள்ளவரே தான் சரியா இல்ல பார்வையற்றவரே சரியா அப்படிங்கிறது துணையா? வாழ்க்கை துணைங்கிறது வந்து பார்வையுள்ளவருக்கு வந்து பார்வையற்றவருக்கு இல்ல நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வரும்னா, இந்த பார்வையற்றவரும் கல்யாணம் பண்ணிச்சா ஆரம்ப காலத்துல நல்லா இருக்கும். சரி. இந்த வயது காலத்துல என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு இயலாமைன்னு எல்லாருக்குமே வரும். நிச்சயமா. அப்ப நமக்கு வந்து ஒரு பார்வை உடையவர் இருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு வெளியில போகணும், ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னா கூட நம்ம அடுத்த எடுக்க முடியாயிடும். அப்புறம்
பக்கத்து வீட்டுக்காரனையும் பசங்கள் தான் நம்ம கூட இருக்க மாட்டோம், கல்யாணம் ஆகும் போயிடுவோம் எல்லாரும். நம்மளோட வயசு காலத்துல யாரு கவனிச்சுப்பான்னு தெரியாது. ஒன்னும் புருஷனா தான் மனைவி கவனிச்சுப்பா, மனைவி இருந்தா புருஷன் கவனிச்சுப்பான். அந்த வயசு காலத்துல கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாடும். ஆரம்ப காலம் நல்லா இருக்கும். இளமை பருவம் பார்வையற்றவரும் பார்வையற்ற ஆணும் பெண்ணும் வாழ்றது நல்லா இருக்கும். ஆனா அந்த முதுமை காலத்துல நம்ம அந்த இதை உணர்வோம். ஏன்டா பிளைண்ட கல்யாணம் பண்ணிட்டோங்கிற ஒரு எண்ணம் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜாச்சும் மனசுல தட்டும் வந்துரும். அதுக்கு நமக்கு என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க இப்ப அமர்ராஜ் சாருக்குலாம் பசங்கள் தான் பக்க பலமா இருக்காங்க. அமர்ராஜும் பிளைண்டு, அவங்க ஒய்ஃபும் பிளைண்டா இருந்தாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட ஒரு சப்போர்ட் சர்வீஸ்பாங்க. அதாவது நமக்கு கூடுதலாக உதவி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருந்தோம்னா அமர்ராஜ் சார் பசங்கள் தான் உண்மையிலேயே நல்லா வளர்த்திருக்காரு. ஆனந்தனா இன்னி வரைக்கும் அவன் தான் அப்பா அம்மாவை மதிப்பான் ஆக்சுவலா. அந்த பெற்றோரை மதிக்கிறது, பிளைண்ட மதிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கிட்ட அந்த சில நல்ல பழக்கங்கள் தான் உண்டு. அதாவது கல்கத்தாவில படிச்சு இங்க படிச்சு அப்ப ஏகப்பட்ட நகரங்களும் சுத்தி இருக்கீங்க. நாங்க ஆர்டிசி படிக்கும் போது அபாகஸ் எல்லாம் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குப்பா. அபாகஸ் எடுத்தீங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. அதை தவிர நான் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் பைபிள் வரை படிச்சேன். ஓ சரி. அது கரஸ்பாண்டன்ஸ் யூஎஸ்ல இதுக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு பிரிவு உண்டு. சரி. அந்த பிரிவு வழியா கரஸ்பாண்டன்ஸ் பண்ணி அதுல நான் டிப்ளமோ ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். டிப்ளமா இன் பைபிள் ஸ்டடீஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? டிபிஎஸ்ன்னு சொல்லுவேன் அதை. ஆனா என்னோட குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்எட், அப்புறம் சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் த பிளைண்ட் SDTB, அதுக்கப்புறம் டிப்ளமா இன் பைபிள் ஸ்டடீஸ் DBS, அப்புறம் ஜோதிடத்துல ஒரு டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி. ஓ ஜோதிடத்துலயும் வாங்கியிருக்கீங்க. இதுதான் என்னுடைய படிப்பு. கிறிஸ்தவர்கள் நிறைய பார்வையற்றவர்களுக்காக பிரைல் புத்தகங்கள் அடிக்கிறதுல இருந்து பள்ளிகள் தொடங்குறது இருந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு மற்ற மதங்கள், உதாரணத்துக்கு இப்ப ஹிந்துஸ் எடுத்துக்கும், ஒரு கீதை கூட பிரெயில்ல கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனா இவங்க காசு வாங்குறாங்க. அதுதான், அவங்க ஃப்ரீயா தராங்க, இவங்க காசு வாங்குறாங்க. அதான் வித்தியாசம். எல்லாம் கிடைக்கிறது, நம்ம கிட்டயும் எல்லாம் இருக்கு. நம்ம திருப்பாவை இருக்கு, திருவம்பாவை இருக்கு, திருக்குறள் இருக்கு, எல்லாமே கிடைக்கிறது. நமக்கு பகவத்கீதை எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு சார்? பிரெயில்லையா? பிரெயில் நிறைய இருக்கு. பிரெயில் அவனுக்கு இதுல கேட்டா கிடைக்கும். அவங்க ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட்னு டெல்லியில கவுல் வச்சிருக்கான். ஆமா ஆமா, ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட், AICBன்னு பேரு. அவன் பிரெயில் பிரஸ் வச்சுட்டு இருக்கான். அதுல பகவத்கீதை புக் எல்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் நம்மளால காசு கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தேவையான்னு யோசிப்பான். அவன் 700 ரூபா 800 ரூபா சொல்றான். அத அதே மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் பண்றான். பெங்களூர்ல நிறைய பேர் பண்றாங்க. பகவத்கீதை எல்லாம் பிரெயில்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஓ சரி சரி சரி. நிறைய இடத்துல கிடைக்கிறது. அது கிடைக்கிறது ஒண்ணும் இல்ல. இங்க வச்சிருக்கானே, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் த பிளைண்ட் மதுரையில ஜின்னா வச்சிருக்கானே. ஆமா ஆமா ஆமா. அதோட பிரான்ச் இங்க இதுல இருக்கு, நம்ம டி நகர்ல. இப்ப இல்ல சார், அவன்கிட்ட போனா நிறைய பிரெயின் புக்ஸ் வச்சிருக்கான். அவன் விலைக்கு தரான். அவன்கிட்ட அந்த இதெல்லாம் கூட இருக்கும். திருப்பாவை, திரும்பாவையில கூட அவன்கிட்ட கிடைக்கிறது. புரியுது புரியுது. அதாவது நாம காசு பாக்குறோம், அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் காசு பாக்குறான். ஃப்ரீயா பண்றதுனால அவன் பெருமை தேடிக்கிறான். ராமகிருஷ்ணா நிறைய பைசா இருக்கவங்க ஃப்ரீயா தரமாட்டேங்கிறான். ஏன்னு தெரியல. சரி சார், அப்படி பார்த்தா கூட இந்தியாவிற்கு பிரெயில் கல்வி சரி, பிளைண்டோட பார்வையற்றோட கல்வி அதெல்லாம் அறிமுகப்படுத்தினது கிறிஸ்தவ மிஷினர்கள் தானே. ஏன் ஒரு ஹிந்து வழி வந்தவர்களுக்கு ஏன் அது தோணலையா? இல்ல இருந்தது நமக்கு தெரியலையா?
அப்படி ஏதாவது நமக்கு வந்து பார்வையற்றோட கல்வி பண்ணதுக்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான் இருந்தது. ஜெனரல் எஜுகேஷன் நமக்கு ஃபாரின் கிட்ட தானே வந்தது. பிளைண்ட விட்டுள்ள நம்ம சைட்டோட கூட பேசினா கூட நமக்கு கல்வி கலாச்சாரங்கள் தான் கத்து கொடுத்தவங்க மேல்நாட்டுக்காரன் தானே. அதுக்கப்புறம் தானே நாம அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வளர்ந்துட்டோம். நாம அது பிளைண்டுக்கு மட்டும் இல்ல, ஈவன் ஃபார் சைட்டடுக்கும் மிஷனரிஸ் தான் எஜுகேஷன் கொண்டது. எல்லா இடத்துக்குமே சைட்டடு காட்டணும், பிளைண்டு காட்டணும். அதான் மிஷனரி பீப்புள் தான். அதை நம்ம சொல்லணும். அதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவன்கிட்ட பிரிண்டிங் டெக்னாலஜில அவன்கிட்ட இருந்ததுனால அவன் முன்னுக்கு வந்துட்டான். நாம அதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் கத்துக்கிட்டான் அவன்கிட்ட. அவன் ஃபாரின் டைம் தானே எல்லாமே கத்துனான். ரயில் வண்டி விடுறதுல இருந்து நம்ம தான் அவன்கிட்ட இப்பதான் வந்தே வாரத்துல நாம ஆரம்பிச்சோம். அப்புறம் அவன் அதுக்கு முன்னாடி போயிட்டேன். புல்லட் ட்ரெயின்லாம் விட்டுட்டு இருக்கானே ஜப்பான்காரன். எத்தனை வருஷமா விட்டுட்டு இருக்கான் அவன். நாம எல்லாம் 100 வருஷம் பின்னாடி கழிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கல்கத்தால இருந்தது ஒரு பக்கம், 70ல இருந்து இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க இல்லையா? நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றீங்க, இங்க வந்து இடஒதுக்கீடுலாம் இருக்கு, கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமா இருக்கு, நான் வேற பிராமணா இருந்ததுனால என்ன ஒரு மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் சார்ந்த அரசாங்கம் எந்த மாதிரி இருந்தது இருக்கு? இல்ல ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் நாங்க இருந்த காலத்துல வசதிகள் ரொம்ப கம்மி. நான் சொல்லிச்சேன், பிரெயில் பிரஸ் ரொம்ப கம்மி, புத்தகம்லாம் கிடைக்காது, மெட்டீரியல்ஸும் கிடைக்காது. இப்ப எல்லாம் மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்காது. பிரெயில் ஸ்லேட்டு, ஸ்டைலஸ், கணக்கு ஸ்லேட்டு எல்லாமே கிடைக்கிறது. இப்ப டைப் ரைட்டர் கூட கிடைக்கிறது. எல்லாமே இப்ப வசதிகள் ஜாஸ்தியா போச்சு. ஆனா பயன்படுத்துற ஆள் இல்ல. பயன்படுத்த ஆள் இருந்தது, வசதி இல்லாம வசதிகள் இல்ல. இப்ப வசதி நிறைய உண்டாயி போச்சு, பயன்படுத்துறவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டான். பிரெயில்லாம் பசங்க படிக்க மாட்டாங்க, எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணில படிச்சுட்டு இருக்கான். ஆமா ஆமா சார், ஆமா ஆமா. இன்னைக்கும் நம்ம பிளைண்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தகராறு நிறைய உண்டு பிளைண்டுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது தமிழாகட்டும் ஆங்கிலம் ஆகட்டும், அந்த குறையாத நம்ம அத தீக்கணும்னா நிறைய பிரெயில் புக்ஸ் படிக்கணும். நாம படிக்கிறத கம்மி பண்ணிட்டோம், கேட்கறத அதிகப்படுத்திட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பிளைண்ட் பீப்புள் ஒருத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதெல்லாம் டீச்சிங் போது என்ன ஆகுதுன்னா, இவங்களால இந்த ஸ்பெல்லிங் வச்சே கஷ்டப்பட்டுறாங்க இவங்க. அதனாலதான் நம்ம டீச்சிங், அதாவது நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, பிளைண்டு சைட்டட போல பங்கு இருந்தா தான் சைட்டட நம்மள ஏத்துப்பான். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. அது உண்மையா பொய்யான்னு நீ யோசிச்சு பாரு. சரி, நீ சைட்டோட கூட கம்பீட் பண்ணணும்னு நினைச்சினா நீ அவனை போல 4 மடங்கு திறமை உள்ள ஆளா இருக்கணும். நான் இந்த எம்ஏ தமிழ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்எடி சொல்ற மாதிரி இத்தனையும். ஆமா ஆமா ஆமா. சீனியர் டிப்ளமா படிச்சேன், மியூசிக் படிச்சேன், ஜோசியம் படிச்சேன், பைபிள் படிச்சேன், இத்தனை சொல்றேன் பாரு. ஆமா ஆமா சார், ஆமா. இதை தவிர வேதம் படிச்சேன், இத்தனை சொல்றேன் பாரு. இருக்கிற சொல்லிட்டுதான் ரைட்டு நம்மள ஏத்துப்பான். ஸோ சைட்டட் நம்மள ஏத்துக்கணும், அவனுக்கு ஈக்குவலா ஏத்துக்கணும்னா நீ அவனை போல 4 பங்கு இருக்கணும். இந்த பிரெயில் டைஜஸ்ட்னு ஒரு மேகசின் வருது, அதெல்லாம் வாங்கி படிங்க எல்லாரும். நீங்க எல்லாம் படிக்கணும் அதெல்லாம். கண்டிப்பா சார். அவன் ஏஐசிபி காரன் போட்டுன்னு வரான், போடுறாங்க. அப்ப அதே மாதிரி பிளைண்ட் வெல்ஃபேர்னு என்ஏபி காரன் போடுறான் புக்கு. சரி, அந்த புக்ஸ் தான் நம்ம மேகசின்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும். கண்டிப்பா சார். அதுல நமக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி தான் கொடுக்குறான் அவன். நீங்க பரிச்சயம் ஆயிட்டீங்களா சார் ஓரளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு? எப்படி உங்க பொழுது போகுது இப்போ? எனக்கு பொழுது வேண்டிருக்கு மணிகண்டன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்பாங்க என்கிட்ட. சரி. அப்புறம் நான் மனைவிக்கு வீட்டுல உதவியா இருப்பேன். ஓ, சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பேன், சூப்பரா சமைப்பேன். நல்லா சரி. சூப்பரா சமைப்பேன். பாத்திரம் தேய்ப்பேன், வாஷிங் மிஷின்ல துணி போட்டு காய வச்சு உணர்த்தி எல்லாம் பண்ணுவேன். சரி. சமையல்ல சாதம் பருப்பு எல்லாம் வச்சு கொடுத்துருவேன் ஒய்ஃபுக்கு. அப்புறம் என்னுடைய சொந்த விஷயங்கள், பூஜை நேரங்கள்லாம் நிறைய செலவு பண்ணுவேன். அப்புறம் ஐயர் உத்தியோகத்துக்கு கொடுத்தா ஐயர் உத்தியோகத்துக்கு போவேன். ஜோசியம் கேட்பாங்க, ஜோசியம் பார்த்து சொல்லுவேன்.
ஆனா எனக்கு வந்து பொழுது போகலை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். டெக்னாலஜி பழகிட்டீங்களா சார்? இல்ல கொஞ்சம் இல்ல 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 நான் ரொம்ப வீக் ரொம்ப வீக். ஓ சரி சரி சரி. அதுல பரீட்சை வச்சுன்னா நீ எனக்கு 0 மார்க்ஸ் தான் போடுவேன். சரி சரி. ஆமா, ஐ அம் வெரி புவர் இன் எங்க டெக்னாலஜி ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. ஓ சரி 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 சரி. எனக்கு டச் கூட ஆப்ரேட் பண்ண தெரிய மாட்டேங்கிறது. சார் நீங்க இன்ன வரைக்கும் இந்த தலைமுறை பிளைண்டோட பார்வையற்றோரோடையும் வந்து தொடர்புல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது உங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லணுமா? என்ன இப்படி இருந்தா நல்லா இருக்கும்பா, என்னப்பா இப்படி ஆயிட்டீங்களே அப்படிங்கிற அதாவது இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, பிளைண்டுக்கு ரொம்ப பொறுமை தேவைன்னு சொல்லணும். இந்த காலத்து பிளைண்டுக்கெல்லாம் பொறுமை கம்மியா இருக்குப்பா, ரொம்ப கம்மியா இருக்கு. சரி. ஆமா, பெரியவங்களை வந்து மதிக்கிறது இல்லை அவங்க. ஓ சரி. அதாவது பெரியவங்களை மதிக்கிறதுன்னு நினைத்தோம்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா நாம சொல்றதுதான் சரின்னு புடிவாதமா நிக்கிறாங்க. நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம சில இடத்துல விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாதான் நம்மளால மற்றவங்களோட இணைஞ்சு போக முடியும். சரி. அதுக்காக நான் வந்து அடி பண்ணிக்கணும்னு சொல்ல வரல, அடி பண்ணிய வேண்டாம். அடுத்தவனுடைய கருத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஆசிரியர்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். அந்த பழக்கம் வந்து பழைய காலத்து பசங்களுக்கு ரொம்ப உண்டு. இன்னைக்கும் பேசினா, சார் வணக்கம் சார், உங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வியாழக்கிழமை தோறும் அந்த நாகராஜன் போன் பண்ணுவான் எனக்கு. நாகராஜன் அவன் அப்ப வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இந்த பாப்கார்ன் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். டெய்லி பொறிச்சே 7 மணிக்கு போன் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான். சார் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்க நல்லா பிசினஸ் நடக்கணும்னு அப்படிமா. இது அவனுக்கு என்ன அவசியம் சொல்லு, அவன் படிச்சு போய் எப்பயோ எத்தனையோ வருஷம் ஆச்சு. எங்கிட்ட அவன் வந்து தினம் காத்தால 7 மணிக்கு போய் நான் வேலைக்கு போறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னா அவனுக்கு என்ன அவசியம் சொல்லு. அந்த மாதிரி டி மணி எல்லாம் இன்னைக்கும் ரொம்ப மரியாதை இருப்பான். வேலு இருக்கான், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரங்கநாதன், இவங்க தான் அந்த பழைய காலத்து கோபாலகிருஷ்ணன், NIVH கோபாலகிருஷ்ணன் இருக்கானே, அவன் இன்னி வரைக்கும் தொடர்புல இருக்கான். எதா இருந்தாலும் என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டான். ஒண்ணுமில்ல, ஒரு சங்கடஹர சதுர்த்தி வந்து என்னைக்கு வருது சார், சஷ்டி என்னைக்கு வருது சார், இந்த பூஜை என்னைக்கு சார் எடுத்துக்கலாம், இந்த காரியம் நீ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அப்பப்போ ஒரு ஆலோசனை கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்கதான் அந்த பசங்கள் தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் தான், பெரியவங்களை யார் மதிக்கிறாங்களோ கட்டாயம் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றேன்னு, நம்ம டீச்சர்ஸ திட்டுறது, டீச்சர்ஸ மதிக்கிறது இல்ல. பசங்க வாத்தியார் வந்து பையனுக்கு பயந்துட்டு இருக்காரு, இவன் ஏன் நம்மள அடிச்சிட போறான். அதாவது நம்ம தப்ப தட்டி கேட்கலாம், தப்பு கேட்கறது தப்பு கிடையாது, தப்ப தட்டி கேட்கறதும் தப்பு கிடையாது, நமக்கு உண்டான உரிமைகளை கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதுக்காக சைட் எடுக்கோ மற்றவங்களுக்கோ அடி பண்ணியன்னு நான் சொல்ல வர, அடி பண்ணிய வேண்டாம் யாருக்கும், மரியாதை கொடுந்தா நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. அநியாயத்தையும் கேட்கணும், அநியாயத்தையும் கட்டாயம் கேட்கணும் நம்ம. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. எடுத்த உடனே நம்ம வந்து பலாத்காரத்துக்கு போயிடக்கூடாது. எடுத்த உடனே ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு கருத்து பரிமாற்றமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போராட்டத்துக்கு இறங்கணும். எடுத்த உடனே நேரம் போய் ரோட்ல போய் படுத்துடக்கூடாது. சார் நான் இத்தனை வாட்டி கேட்டேன் சார், இத்தனை வாட்டி கேட்டு நடக்கல, அதுக்காக ரோட்ல படுக்கேன்னு சொல்லணும். நீங்க அரசியல் நான் பாக்குறது இல்லப்பா, பாக்குறது இல்ல. ஏதோ அன்னைக்கு ஒரு செய்திகளை கேட்டுக்கிறதே தவிர இவன் தான் வரணும் அவன் தான் வரணும் அப்படியே ஒருத்தரும் நமக்கு நன்மை பண்ண மாட்டேங்கிறான். அசம்பிளி ஆகட்டும், லோக்சபா ஆகட்டும், ராஜ்யசபா ஆகட்டும், தமிழ்நாடு அசம்பிளி ஆகட்டும், எந்த அசம்பிளி எவனாலும் பிளைண்ட பத்தி யாரானு அசம்பிளியில பேசுறானா? எப்பயானு அந்த இவர் ஒருத்தர் பேசுவார், நல்லா கண்ணன் ஒருத்தர் பேசுவாரு, அடிக்க ஏதான சமயத்துல அவரு பேசுவாரு. சரி. அன்புமணி ராமதாஸ் எப்பயானு பேசுவாரு. இந்த மாதிரி இந்த 234 யாரோ ஒருத்தர் 2 பேரும் தான் நம்மளை பத்தி அங்க பேசுவாங்களே தவிர ஊனமுற்றவங்களை பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க மார்கழி உற்சவத்துக்கு போவீங்களா? துணை கிடைச்சாதான் போவேன்பா.
துணை கிடைச்சா போவீங்க. பெரும்பாலும் இல்ல, இந்த வருஷம் இன்க்ளூசிவ் ஃபெஸ்டிவல் வந்து ஹேமலதா மணின்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு வீணை வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஹேமலதா மணின்னு பார்வை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்கள அவ்வளவு பழக்கம். அந்த காயத்ரி சங்கரன் தான் பாத்திருக்கேன், பேசியிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். சரி சரி சரி. பாண்டிச்சேரியில உஷா நல்லா தெரியும், மாதங்கி தெரியும். மாதங்கின்னா அவங்க பார்வையற்றவரா? ஆமா. அவங்க என்ன? அதே மாதிரி ஸ்ரீவத்சான ஒரு மிருதங்கிஸ்ட். சரி. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஸ்ரீவத்சா. ஸ்ரீவத்சா. கே ஸ்ரீவத்சாம்பா, மிருதங்கம் அப்படிமா. ஓ, அவங்க சென்னையில் தான் இருக்காரு அவரு. சரி சரி சரி. ஆமா, ராஜசனக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு அவர்லாம். ஓ அப்படியா? சார் ரொம்ப சந்தோஷம் சார், நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பயனுள்ள தகவல் சார், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கே ஆசையா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், நன்றி சார். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.